நான் ஒரு டைம்ல மார்னிங் 1 மணி வரைக்கும் எழுந்துக்க முடியாம கிடந்திருப்பேன். ஆனா இப்ப பாருங்க, ஐ யூஸ்ட் டு ஸ்ட்ரகிள் ஈவன் கெட் அவுட் பிஃபோர் 10 AM. டுடே ஐ அம் கோயிங் டு ஷோ ஹவ் எக்ஸாக்ட்லி 21 டேஸ் சேஞ்ச்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வை குயிட்ஸ் டே 3. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு வீலாக சொல்ல போறது இல்ல. இது வந்து நான் பாஸ் ஆன, ஃபெயில் ஆன, மீண்டும் ட்ரை பண்ண ஒரு ஜேர்னி தான் இது. வெல்கம் பேக் டு சரணுகள் யூடியூப் சேனல். காய்ஸ், நான் உங்கள் சரண். யாருனாச்சும் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா இதான் என் சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள், growth, டிசிப்ளின் இதை பற்றி நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த 21 டேஸ் டிசிப்ளின் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எப்படி இருந்துச்சு டே 1ல, நான் எப்போ இதை குயிட் பண்ணலான்னு நினச்சேன், இப்போ என்ன மாற்றங்கள்லாம் என் லைஃப்பில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். தட் ஒன் ஹேபிட் கேன் சேஞ்ச் எவ்ரி திங் இன் லைஃப். ஸோ மேக் ஷூர் வாட்ச் இட் ஃபுல்லி guys. லெட்ஸ் கோ பேக் பிஃபோர் திஸ் சேலஞ்ச். என் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 AM தான் எழுந்துப்பேன். எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்காந்து ஒரு 1 hour கிட்ட ஸ்க்ரோல் பண்ணுவேன். நோ ஒர்க் அவுட், நோ ப்ராப்பர் மீல், நாட் கெட்டிங் ப்ராப்பர் ஸ்லீப். அந்த மாதிரியே என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னமோ நம்ம ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரக் ஆகிட்டோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியும் வியூஸும் சரியாக வரல. லைஃபே ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எஸ் சொல்லுங்கள் இஃப் யூ ரிலேட் திஸ். அந்த டைமில் தான் எனக்கு ஒரு வீடியோ வந்து கண்ணில் பட்டுச்சு. அந்த வீடியோவில் அந்த ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. அந்த லைன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸோ அந்த லைன்லேயே நான் ஸ்ட்ரக்காக இருக்கேன். அந்த லைன் என்னன்னா, டிசிப்ளின் இஸ் சூஸிங் பிட்வீன் வாட் யூ வாண்ட் நவ் அண்ட் வாட் யூ வாண்ட் மோஸ்ட். அந்த லைன் தான் என் மைண்டில் ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆனதால் நான் எல்லாமே இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் டிசைட் பண்ணேன், எனக்கு ஒரு 21 டேஸ் தேவை. ஏன் 21 டேஸ் எனக்கு தேவைன்னா, பிகாஸ் தே சே 21 டேஸ் பில்ட் அ ஹேபிட் டு கெட் அ ப்ராப்பர் திங்ஸ் அண்ட் இன் யுவர் லைஃப். ஸோ அதனால் 21 டேஸை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 21 டேஸ்க்கு நான் ஒரு 4 விஷயமா பில்லராக எடுத்துக்கிறேன். அந்த 4 விஷயம் என்னென்னா, ஃபோக்கஸ், ரொட்டீன், ஹெல்த், செல்ஃப் க்ரோத். இந்த 4 விஷயத்த தான் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த 21 டேஸ் ஃபாலோ பண்ணலான்னு. அதுக்கப்புறம் அந்த 21 டேஸில் டே 1லேருந்து டே 21 வரைக்கும் நான் ஒரு வீடியோ வச்சு ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணிவிட்டு அந்த 21 டேஸ் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன், எப்படி ஃபாலோ பண்ணேன், அந்த நான் எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு அதை கண்டினியூஸாக அப்லோட் பண்ணேன். நாட் ஃபார் வியூஸ் பட் கீப் இட் மை செல்ஃப் அக்கௌண்டபிள். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வீடியோ எடுத்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணி எனக்கு நானே அதை வச்சுக்கிட்டு அதை அது மூலிமா என் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். 21 டேஸ் டிசிப்ளின் சேலஞ்சை நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு பாட்டாக உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறேன். டே 1லேருந்து டே 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபவுண்டேஷன்னா என்னன்னா, இந்த டே 1ல நான் எப்படி இருந்தேன் உங்களுக்கு என் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ மூலியமாகவே சொல்லியிருப்பேன். டே 1ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ தான் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணி ஓகே நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன விஷயத்த மக்களுக்கு சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டினியூஸாக வேக்கப் அட் 6 AM. அதுக்கப்புறம் ரீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை கொஞ்சம் வீக்லி 3 to 4 வீக்ஸ் டே 1லேருந்து டே 3 வரைக்கும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணேன். டே 1லேருந்து டே 3. டே 4லேருந்து டே 7 பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் மை ரிதம்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன், நான் இந்த மூலிமா என்ன சொல்ல வரேன் பீப்புளுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் அந்த விஷயத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த டே 4லேருந்து டே 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிசிப்ளின்னா சிங்கிளாக இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது பீப்புளோட கேதர் பண்ணி ஒன்றா போயிட்டு ஜாகிங், வாக்கிங், எக்ஸசைஸ் அண்ட் டிசிப்ளின் ஹேபிட்டை பில்ட் பண்ணுற மாதிரி தான். என் வீடியோ பார்த்தீங்கன்னா டே 4ல் கூட பார்த்தீங்கன்னா நான், என் தம்பி, எங்கள் மம்மிலாம் போயிட்டு செம்பரப்பாக்கம் ஏரியாவில் நாங்கள் வாக்கிங் பண்ணுவோம். வாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி அந்த டே 4லேருந்து டே 7க்கு ஒரு கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணேன். பர்ஃபெக்ஷன் முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ரிதமை ஃபைண்ட் பண்ணி நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த கன்சிஸ்டன்சியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸையே
பில்ட் பண்ணி டே 4லேருந்து டே 7 வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் வந்து ரிதம் வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே 10லேருந்து டே 13 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளான டே. ஏன்னா அதுதான் ரியல் ஸ்ட்ரகிள். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த டே 9லேயே வந்து குயிட் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் அதை குயிட் பண்ணாமல் நான் எப்படி அதை கண்டினியூ பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த லாஸ்ட்டாக சொல்ல ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அதனால் சொல்கிறேன். இந்த டே 9லேருந்து டே 13 வந்து ஸ்ட்ரகிள் பீரியட். உண்மையிலே டேவும் ஒஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. மண்டே இஸ் ஒஸ்ட் டே. நீ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் யூடியூபர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பீரியட்னாவே என்னடா இது, ஏன்னா நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு யூடியூப் எனக்கு வியூஸும் வரல, அதுக்கப்புறம் லைக்ஸும் வரல, நான் போடுறது எஃபெக்டும் வேஸ்ட் ஆகுது. ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ எனக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆகும் பரவாயில்ல. நான் அந்த 4 விஷயம் பில்லர் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ், ஹெல்த், டிசிப்ளின், செல்ஃப் க்ரோத், இந்த 4 விஷயத்த நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்த வச்சு நான் கன்சிஸ்டன்சியாக அந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணேன். இருந்தும் எனக்கு ஏன் அந்த வீடியோ வியூஸ் வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி டம்ப் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே அழலாம் ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இது, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அந்த டே பார்த்தீங்கன்னா 9லேருந்து 13 வந்து ரொம்ப ரியல் ஸ்ட்ரகிள் பீரியட். உண்மையிலே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் குயிட் பண்ணிடுவாங்க. நானும் குயிட் பண்ணலன்னு கிட்ட நெருங்கிட்டேன். அவ்வளோதான் போல, இது முடிஞ்சிச்சு. 21 டே டிசிப்ளின் லைஃப் சேலஞ்ச் ஆரம்பிச்சு ஒரு டே 1லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் டே 9 கிட்ட நெருங்கும் போதே டோட்டலாக முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, ஒரு டைம் புஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி ட்ரை பண்ணி கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்த கொண்டு வந்தேன். அந்த விஷயம் மூலிமா பார்த்தீங்கன்னா டே 9லேருந்து 13 வந்து ஸ்ட்ரகிளை தாண்டி போயிட்டு டே வந்து 14லேருந்து 17 வந்தேன். டே 14லேருந்து 17 வந்து தான் ஒரு கம்பேக் கொடுத்தேன் கைஸ். அதுதான் ரியல் கம்பேக். ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள் பீரியட்ல யாருமே ஸ்ட்ரகிள் ஆகிட கூடாதுன்றதுக்காக அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த ஸ்ட்ரகிள் என்ன, அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி புஷ் பண்ணி வந்தேன்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கம்பேக் பீரியட்ல என்ன பண்ணேன்னா ஒரு பவுண்டரி செட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபோக்கஸ்டாக இருக்க ஆரம்பித்தேன். என்ன பண்ண போகிறேன், என்ன சாப்பிட போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கிரமாக எழுந்துக்கணும். எழுந்தோடனே டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். எதனாச்சும் ஒரு விஷயத்தை ரீட் பண்ணணும். புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். செல்ஃப் க்ரோத்தை டெவலப் பண்ணணும். செல்ஃப் க்ரோத் டெவலப் பண்ணுறதுனா ஒரு பையனாக இருக்கும்போது செல்ஃப் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் சரி, நம்மளோட ஹேர் ஸ்டைலு, நைல் கட் பண்ணுறது, ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் எல்லாமே செல்ஃப் டெவலப்மெண்ட் தான். அதனால் உங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லா க்ரோத்தையும் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் கம்பேக் டேஸ். அந்த கம்பேக் பீரியடில் அந்த 4 டேஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் நல்லா ரீச் ஆச்சு. நல்லா 189 வியூஸ் கிட்ட வந்துச்சு. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ஆரம்பிச்சு. பட் டவுன் ஆனாலும் சரி, கன்சிஸ்டன்சி ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அந்த த்ரூ ஓவர் ஜேர்னியில் அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு நான் முழுக்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்பேக் ஜேர்னி வந்து டே 14லேருந்து 17 வரைக்கும் ப்ராப்பராக கொண்டு வந்து ஒரு பக்கா வந்து கம்பேக்கை கொடுத்து என் லைஃப்பை வந்து முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் புஷ். அந்த அந்த பார்த்தீங்கன்னா ஃபைனல் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா டே 18 டே 20 வந்து என்னோட ஃபைனல் புஷ் ஜேர்னி. அந்த புஷ் ஜேர்னியில் தான் ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல, 4 டேஸ் அந்த 21 டேஸை நான் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஃபுல் ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுருக்கேன். வீடியோ போடுறது வியூஸ்க்காக இல்லை, என்னோட அக்கௌண்டபிலிட்டி, என்னோட ப்ராசஸ், என்னோட கன்சிஸ்டன்சி நான் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக கண்டினியூஸாக போட ஆரம்பித்தேன். இந்த டே 18லேருந்து டே 20 வந்து ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா அந்த புஷ் பண்ணி ஓகே உன்னால் முடியும் சார், கம்பேக் பண்ணு, வா பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பேக்லேருந்து என்ன ப்ராசஸ் எடுத்து வந்தனோ, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டே லைட்டாக சீட் டே அப்படி இப்படி இருந்தாலும் நான் ஃபோக்கஸ்டாக இறங்கி அதை ஓவர் கம் பண்ணி புஷ் பண்ணி டே 20க்கு வந்து கரெக்டாக அந்த டிசிப்ளின் லைஃப்பை வந்து என்டையர் ஜேர்னி வந்து சூப்பராக முடித்தேன். நான் உங்களுக்கு சொன்னல, அந்த லாஸ்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து ஒரு 3 விஷயத்த நான் ஃபாலோ பண்ணதால தான் அந்த டே 9ல குயிட் பண்ணணும்னு நினச்சதை வந்து நான் புஷ் பண்ணி இங்கே கொண்டு வந்தேன்னு சொன்னல. அந்த விஷயம் என்னன்னா 3 தான் ஹேபிட்ஸ். அந்த ஹேபிட்டை தான் ஃபாலோ பண்ணேன். மோஸ்ட்லி ஏர்லி வேக்கப், ஏர்லி ஸ்லீப், ஏர்லி டின்னர், இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் டிசிப்ளின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அந்த ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிற டிசிப்ளின் வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த எல்லாமே தானாக வந்து தேடி கொடுத்து ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும். அதுதான் அந்த டே 9ல எல்லாரும் குயிட் பண்ண நினைச்சதை நான் ஓவர் கம் பண்ணி வந்தது. ஏர்லி ஸ்லீப்,
ஏர்லி டிசிப்ளின், ஏர்லி டின்னர். இந்த 3 விஷயத்தையும் நீங்க ரொம்ப ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும், ஃபோகஸ்டா இருப்பீங்க, டிசிப்ளினா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு தேடி வரும். இந்த ஒரு விஷயத்த தான் நான் குயிட் பண்ண கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணி அத ப்ராசஸா எடுத்துட்டு வந்ததுனால தான் என்னால இந்த 21 டேஸ் ஜர்னி வந்து கம்ப்ளீட்டா முடிக்க முடிஞ்சது கைஸ். ஆஃப்டர் 21 டேஸ்க்கு அப்புறம் என்ன மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 10 மணிக்கு எழுந்துக்கிறது வந்து நான் ஒரு 6 டூ 6:30க்கு எழுந்துப்பேன். அக்கார்டிங் டூ மை ஷிஃப்ட், பேஸ்ட் ஆன் மை ஷிஃப்ட்ட பொறுத்து நான் அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா எழுந்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா ரீடிங் ஹேபிட் ஏதோ ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ற மாரி, ரீட் பண்ற மாரியும் அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீக்லி 5 டேஸ் கம்பல்சரி என்கிட்ட தம்பிள்ஸ் இருக்கு. அத வச்சு நான் ஹோம் ஒர்க்கட்ட வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன். அது மூலியமாவும் சில விஷயங்கள் இந்த 21 டேஸ் ஃபாலோ பண்ணது மூலியமா இந்த விஷயம்லாம் எனக்கு மாறிடுச்சு. ஹானஸ்ட்லி சொல்றேன், உண்மையிலேயே சொல்றேன். மென்டல் கிளாரிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து ஈஸியா என்னால எடுக்க முடியுது. இந்த 21 டேஸ் ஒரு நல்ல ஹேபிட்டா, ஃபோகஸ்டு, ரொட்டீனு, டிசிப்ளின், செல்ஃப் குரோத், ஹெல்த் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணதால மென்டல் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மென்டல் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆனதால டிசிஷன் மேக்கிங் என்னால ஈஸியா எடுக்க முடிஞ்சுது. இந்த ஒரு நல்ல விஷயம் எனக்கு வந்து இந்த 21 டேஸ்னால எனக்கு கிடைச்சது கைஸ். இந்த 21 டேஸ் டிசிப்ளின் லைஃப் சேலஞ்ச் மூலியமா ஒரு 3 கீ லெசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆ பேட் டேஸ் ஆர் நார்மல். ஸோ அதனால பேட் டேஸ் எப்பவுமே வரும். அதனால அத குயிட் பண்ணாதீங்க. அதே மாரி ஆ நீங்க வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்றீங்கன்னா, கரெக்ட்டா தான் பண்ணணும்னு முக்கியம் இல்ல. கன்சிஸ்டன்ஸியா பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 3 விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பண்றத வந்து டிசிப்ளினாவும், கரெக்ட்டா ப்ராசஸ்க்காகவும் பண்ணுங்க. ப்ராசஸா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயமும் கிடைக்கும். அதே மாரி நீங்களே என்ன மாரி 21 டேஸ் டிசிப்ளின் லைஃப் சேலஞ்ச வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல எனக்கு ஸ்டார்ட்ன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்படி ப்ராசஸ் பண்ணணும்? எப்படி வந்து உங்க ஹேபிட்ட பில்ட் பண்ணீங்கன்னா, அந்த 21 டேஸ் லைஃப் சேலஞ்ச் உங்களுக்கு லைஃப்ல எப்படி மாறும்? எப்படி ஒரு விஷயத்த தேடி குடுக்கும்ன்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்றேன். கமெண்ட்ல எஸ்ன்னு சொன்னீங்கன்னா, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் காய்ஸ். அது மட்டும் இல்லாம, ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அகைன் எல்லா வீடியோலயும் சொல்றது தான். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்லத தவிர்த்து வேற எதுவுமே நடக்காது. தேங்க் யூ கைஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.